வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா கோவில் திருவிழா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததோட ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா கார்த்திக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க. கார்த்தி ஸ்வீட்டை பார்த்ததோட ரேவதி கிட்ட இப்ப எதுக்கு எனக்கு ஸ்வீட் கொடுக்குற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குதான் ரேவதி சொல்றாங்க, சும்மாவா ஸ்வீட் கொடுப்பேன், நீ வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லாததுனால ஈஸியா எனக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் விசா அப்ளை பண்ணியிருந்தேன்னா அது வந்துருச்சு. ஸோ அதுக்குதான் இந்த ஸ்வீட் கொடுக்குறேன். இது கேட்டதோட கார்த்தி கோவமா டக்குன்னு போயிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதனால ரேவதி டென்ஷன் ஆகுறாங்க. இவனுக்கு ஸ்வீட் கொடுத்தா எவ்வளவு திமிரா அந்த இடத்துல இருந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்கல. அதுக்கப்புறம் ரேவதி என்ன பண்றாங்கன்னா வெளியில வராங்க. அவங்க அம்மா வந்துட்டு ரேவதியை பார்த்து, ரேவதி என்னம்மா பண்ற? அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, நம்ம அந்த திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதுல இருந்து உங்க அப்பா ரொம்ப ஓவரா பண்றாரு. அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட நீ போய் எடுத்து சொல்லு. ஒரு தடவை கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நான் கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட காமிச்சிட்டேன். இப்ப மறுபடியும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் ரேவதி? நீயே சொல்லு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா அவங்க அப்பாவை போய் பாக்குறாங்க. அவரு நேரா நம்ம ரேவதி கிட்ட, என்னம்மா ரேவதி? அப்ப ராஜராஜா கண் கலங்கி போய் இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இதை நம்ம கார்த்தி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, என் அம்மா அப்பாவை பார்க்க முடியாம என்னால இருக்கவே முடியல. கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு அவங்க எல்லாரு கூடயும் சந்தோஷமா பழகுனா இப்ப என் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல எனக்கு தோணுது. சாமுண்டீஸ்வரி என்னைக்குதான் அவளோட கோபத்தை நிறுத்துவா? என்னைக்குதான் என் அப்பா அம்மாவை மன்னிப்பா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, கூடிய சீக்கிரம் அம்மா வந்துட்டு மாறுவாங்க. கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னவங்க கண்டிப்பா வந்துட்டு மறுபடியும் போறதுக்கு ஒத்துப்பாங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இல்லம்மா எனக்கு நம்பிக்கை இல்லை. கடைசி வரைக்கும் என் அம்மா அப்பாவை பார்க்காம அப்படியே போக போறேன், அவ்வளவுதான் நான் என் அம்மாவை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? நான் இருக்கேன், நான் போயிட்டு கேட்டு பாக்குறேன். ஏப்பா உங்களால பார்க்காம இருக்க முடியாதுதா? ராஜராஜா கேக்குறாரு, என்னம்மா இப்படி சொல்ற? பெத்த தாயை பார்க்காம யாராவது இருக்க முடியுமா? நீ இது வரைக்கும் என்னையும் அம்மாவையும் பிரிஞ்சு இருந்திருக்கியா? இல்ல என்னைக்காவது பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கியா? அப்பதான் ரேவதிக்கு யோசனை, ஐயோ நம்ம வேற இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, சொல்லுமா ரேவதி, என்ன யோசிக்கிற? என்னைக்காவது இந்த குடும்பத்தை விட்டு போகணும் அப்படின்னு நீ நினைச்சிருக்கியா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா அப்படிலாம் நான் நினைக்கலப்பா. ராஜராஜா கேக்குறாரு, பாத்தியா, உன்னாலேயே இந்த குடும்பத்தை விட்டு போக முடியல. ஆனா என்னால எப்படிமா? 30 வருஷம் நான் யாரையும் பார்க்காம இருந்தேன். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அப்பா அம்மாவை பார்க்காம இருந்தேன். எந்த அளவுக்கு என் மனசு வேதனையா இருக்கும்னு நீ யோசனை பண்ணி பாத்தியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, புரியுதுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா கண்டிப்பா ஒரு நாள் மறுபடி அங்க அனுப்பி விடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. இது கேட்டதோட ராஜராஜாவும், சரிம்மா நீ போ அப்படின்னு சொன்னதோட ரேவதி அந்த இடத்துல இருந்து வந்துட்டு யோசனையா நிக்கிறாங்க. அப்பதான் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன ரேவதி, தீவிரமா எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு ராஜா, என்ன உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டனா? இப்ப எதுக்கு நீ என்கிட்ட தேவையில்லாம வந்து பேசுற? கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு ரேவதி, நீ அந்த கம்பெனில கையெழுத்து போட்டதோட 5 இயர்ஸ் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது அப்படின்னு நீ சொன்ன. பாத்தியா உங்க அப்பா எந்த அளவுக்கு வந்துட்டு வருத்தப்படுறாரு அவங்களோட அம்மா அப்பாவை பிரிஞ்சு. அதே மாதிரி நீ போயிட்டு வருத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறியா ரேவதி? நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு ரேவதி. அதனால சொல்றது கேளு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இது முழுக்க முழுக்க என்னோட முடிவு. இதுல உனக்கு தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. என் லைஃப எனக்கு பாத்துக்க தெரியும். எங்க அப்பாவை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறதும் தெரியும். தேவையில்லாம நீ என்னோட லைஃப்ல தலையிடாத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட
கார்த்தி நினைக்கிறாரு இவகிட்ட இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பேச முடியாது போல அப்படின்ட்டு. கார்த்தி ரொம்ப டென்ஷனா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இவன் என்ன ரொம்ப ஓவரா எனக்கு அட்வைஸ் கொடுக்கறான். நான் 5 வருஷம் இந்த வீட்டை விட்டு போறது அவனுக்கு என்ன, அவனை விட்டு பிரிஞ்சு போறோம் அப்படிங்கறதுக்காக பேசுறான். இந்த வீட்டுல எல்லாரும் என் மேல பாசமா இருக்காங்க அப்படிங்கறது எல்லாம் அவன் சொல்லல. நான் இவனை விட்டு போக கூடாது, அதுக்குதான் இவன் பிளான் பண்றான் அப்படின்னு ரேவதி கடுப்பாகுறாங்க. கார்த்தியும் இங்கேருந்து போயிட்டு ஒரே யோசனையில இருக்காரு. ரேவதி இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்றாளே என்ன பண்றது அப்படின்ட்டு. கார்த்தி ரேவதி போக வேண்டிய கம்பெனிய பத்தி தெரிஞ்சுக்கிறாரு, ரேவதியோட சர்டிபிகேட்ஸ வச்சு. அப்ப கார்த்தி இங்கேருந்து வெளியில ஆனந்த் அருண் அப்படிங்கிற 2 பேருக்கும் கால் பண்றாங்க. அப்ப ஆனந்த் போன் அட்டன் பண்றாரு. சொல்லு கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆனந்த், ஆஸ்திரேலியாவுல நமக்கு ஒரு கம்பெனி இருந்துச்சுல்ல, அப்ப அது இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கா என்ன? அப்ப ஆனந்த் சொல்றாரு, ஆமா கார்த்தி, இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குதா? அப்ப கார்த்தி கேக்குறாரு, அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ஆனந்த்? ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி, அந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப்பா வச்சிருக்கோம், இன்னொருத்தவங்களும் சேர்த்து அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட ரூல்ஸையும் நம்ம கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்னன்னா, இப்ப யார் அந்த கம்பெனில போயிட்டு வேலைக்கு சேர்ந்தாலும் மேக்சிமம் ஒரு 5 இயர்ஸ் அவங்களோட பேச்சு கேட்டுதான் நடக்கணும். அவங்களுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே பேசக்கூடாது. 5 இயர்ஸ் என்ன நடந்தாலும் சரி அங்கேயேதான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஊருக்கே வர முடியாது கார்த்தி. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொடுக்காதீங்க, அவங்களும் ஃபேமிலி தானே அப்படின்னு கேட்டு பார்த்தோம். ஆனா அவங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. கட்டாயமா 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ எனக்கும் வேற வழி தெரியல கார்த்திகா, அதனாலதான் சரி வேலை பார்க்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, சரி அப்படின்னு. ஆனந்த் கேக்குறாரு, என்ன கார்த்தி திடீர்னு அந்த கம்பெனிய பத்தி கேட்டிருக்கே, என்ன காரணம்? கார்த்தி சொல்றாரு, இல்ல ஆனந்த், சும்மா தான் கேட்டேன். ஆனந்த் கேக்குறாரு, ஓகே கார்த்திக், ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா ரேவதி சைன் போடுறதுக்கு அந்த கம்பெனி ஹெட் ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். ஸோ கண்டிப்பா நம்ம ஆபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃப்ரெண்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுடி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன், விசாவும் வந்துருச்சு. ஸோ இங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எங்க சைன் பண்றது அப்படிங்கறத சொல்லு, நான் சைன் பண்றேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நீ சைன் பண்ணா போதும் ரேவதி. இது கேட்டதோட ரேவதியும், சரிடி எந்த ஏரியான்னு சொல்லு, நான் போறேன். இது கேட்டதோட அந்த ஃப்ரெண்டும், சரிடி நான் உனக்கு மெசேஜ் பண்றேன், அங்க போனதோட உன் பேரை சொன்னீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு போயிட்டு அங்க உள்ள எம்டிய மட்டும் பார்த்தா போதும், அவரும் உன்னை பார்த்துட்டு ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இது நானா உன்னை கம்பல் பண்ணி அந்த கம்பெனிக்கு கூப்பிடுறேன் அப்படிங்கறது இல்ல, நீயாதான் பிரியப்பட்டு அந்த கம்பெனிக்கு வர அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த இன்டர்வியூ. இது கேட்டதோட ரேவதியும், சரி ஓகேடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அட்ரஸ மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அட்ரஸ் அனுப்ப சொல்றாங்க. அப்ப அட்ரஸ் வருது. ரேவதி அந்த அட்ரஸ பார்த்ததோட, ஓ பக்கத்துலதான் இருக்கா, சரி ஓகே, நான் எங்க போனாலும் அம்மா எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, அந்த டிரைவர் தான். அவனுக்கு தான் நம்ம வெளிநாடு போக போறோம் அப்படிங்கறது தெரியும்ல, சோ நம்ம அவனை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரேவதி நினைக்கிறாங்க. அப்பதான் வெளியில கார்த்தி நிக்கிறாரு. கார்த்தி வந்ததோட ரேவதி நினைக்கிறாங்க, இவனை கூட்டிட்டு போனாதான் சரியா இருக்கும், அப்பதான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு ரேவதி அங்கேருந்து கார்த்தி கிட்ட, இங்க பாரு, முக்கியமான இடத்துக்கு போகணும், கிளம்பு. கார்த்தி கேக்குறாரு, எந்த முக்கியமான இடத்துக்கு போகணும்? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இப்ப வரப்போறியா இல்லையா? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டா இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் செம்ம கோவமாகிருவேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே வரேன் அப்படின்னு சொன்னதோட
ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் மட்டும் தனியா போனேன் அப்படின்னா அம்மா கண்டிப்பா என்ன ஏது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அம்மாவை சமாளிக்கணும் அப்படின்னா நான் அம்மா கிட்ட போய் சொல்லணும். அதனால நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அப்ப நீ எதையும் காதுல வாங்க கூடாது. அம்மா அப்படியா அப்படின்னு கேட்டா நீ தலைய மட்டும் ஆட்டினா போதும். இது கேட்டதோட கார்த்தியும், இது நாள் வரைக்கும் அதைத்தானே ரேவதி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரி. இது கேட்டதோட ரேவதியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரேவதி அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, வாமா ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது, நானும் ராஜாவும் வெளியில போயிட்டு வரோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. என்ன ரேவதி சொன்ன? அப்ப ரேவதி சொல்றாங்க, இது பாருமா, நானும் ராஜாவும் வெளியில போயிட்டு வரோம்னு சொன்னேன், இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இல்ல ரேவதி, நீ கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதான் கேட்டேன். அது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரை சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, சொல்லுங்க அத்தை. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள நடக்குது இங்க? ரேவதி உண்மையாவே உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா அத்தை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதி ஏதோ உங்களை மிரட்டி ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தோணுது எனக்கு. நீங்களும் ரேவதியோட அந்த பேச்சுக்கு சரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க மாப்பிள்ள, அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆகிரும். அவ என்ன வேலை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிருங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, அவ ஏதாவது உங்களை மிரட்டி ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சான்னா நீங்க என்கிட்ட சொல்லிருங்க. இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, கண்டிப்பா ரேவதி ராஜாவை நல்லா மிரட்டி ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது. அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. ரேவதி நேரா கார்ல ஏறினதோட ராஜா கேக்குறாரு, இப்ப எங்க போறோம்? ரேவதி கேக்குறாங்க, அதை விடு, அம்மா உன்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல ஒண்ணும் கேக்கல. ரேவதி கேக்குறாங்க, என்ன? அந்த ரேவதி ஏதாவது மிரட்டுனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க, நீ ஏதாவது சொன்னியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நான் உன்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், நீ வெளிநாடு போற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதனால நீ தேவையில்லாம என் மேல கோவப்படாத. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா நேரா ரேவதி கிட்ட, சரி இப்ப எங்க போறோம் அப்படின்னு சொன்னதோட ஏர்போர்ட் ஆபீஸ்க்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போறாங்க. கார்த்தி அந்த ஆபீஸ பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, இவ்வளவு பெரிய ஆபீஸ், இது நம்ம ஆபீஸ்ல எந்த இடத்துக்கு எதுக்கு ரேவதி வந்திருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இப்ப எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்கதான் இன்டர்வியூ வந்திருக்கோம். இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது, இங்க இன்டர்வியூ வந்திருக்கமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா இங்கதான் எனக்கு இன்டர்வியூ. சரி ஓகே, நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போயிட்டு வரேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இங்க இருந்து ஆபீஸ்க்குள்ள போறாங்க. அதே நேரத்துல அதே கம்பெனிக்கு அருணும் ஆனந்தும் வராங்க. அப்ப ரெண்டு பேரும் காரை நிப்பாட்டிட்டு கார்த்தி நிக்கிறத பார்த்துட்டு அருண் இங்க இருந்து வந்துட்டு, கார்த்தி என்னடா இங்க நின்னுகிட்டு இருக்க, இங்க பாரு, நம்ம ஆபீஸ்லதான் ஆஸ்திரேலியா போறதுக்கான ஒரு சின்ன இன்டர்வியூ நடக்குது, வாடா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல ஆனந்த், நான் வரல. அப்ப அருண் சொல்றாரு, என்ன கார்த்தி இப்படி சொல்ற, அண்ணன் கூப்பிடுறோம் வரமாட்டியா? இது கேட்டதோட கார்த்தியும் வேற வழியே இல்லாம ஆபீஸ்க்குள்ள போறாரு. அங்க போயிட்டு அருண் சொல்றாரு, கார்த்தி, உன்னை கோட் சூட்ல பார்த்துட்டு எத்தனை நாள் ஆச்சு, இங்க வா, உனக்கு கோட் சூட் தர, அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கோட் கொடுக்குறாங்க. கார்த்திக் கோட் போட்டுட்டு நேரா இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டர்வியூக்காக. அப்ப நம்ம கார்த்தியை இங்க இருந்து போயிட்டு சோஃபால உட்கார்றாரு. அருண் நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி அங்க என்ன உட்கார்ற, எம்டி சேர்ல உட்காரு, உன்னை இந்த மாதிரி பவரா பார்த்து எத்தனை நாள் ஆயிட்டு, வாடா. இது கேட்டதோட கார்த்தியும் போயிட்டு உட்கார்றாரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரேவதி வராங்க. ரேவதி வந்ததோட கார்த்தி ரேவதியை பார்த்துட்டு ஷாக் ஆக, ரேவதி கார்த்தியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, ஹே நீ இங்க என்ன பண்ற? கார்த்தி சொல்றாரு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, தேவையில்லாம நீங்க யாரு நான் யாரு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, சோ வந்து உட்காருங்க. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நடக்குது இங்க, இவன் என்ன இப்படி பேசுறான்,
இவன் வெளியில இல்ல நின்னுகிட்டு இருந்தான் அப்படின்ட்டு ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல அருண் அங்கேருந்து வந்துட்டு சில சர்டிபிகேட்ஸை கொடுத்து, கார்த்தி இதெல்லாம் பாரேன், இவங்க வந்துட்டு பெர்ஃபெக்டான ஆளான்னு இன்டர்வியூ எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்து, மேடம் சார் கேட்குற கேள்விக்கு மட்டும் பெர்ஃபெக்டா பதில் சொல்லிடுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துட்டு வேலை கிடைச்சிரும். அதோட 5 வருஷம் அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து போட்டுருங்க. இது கேட்டதோட ரேவதியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியை நேரா ரேவதியை பார்த்து, சரி ஓகே உங்களை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க என்ன நீங்க இன்ட்ரோ கொடுக்குறீங்க, ஒரு இன்ட்ரோ கூட ஒழுங்கா உங்களுக்கு கொடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கிறாரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சார் நான் இன்டர்வியூ எதுவுமே அட்டன் பண்ணதில்லை, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அப்ப கார்த்தி கேட்கிறாரு, இங்க பாருங்க ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய இடத்துக்கு போறீங்க, அங்க போகும்பொழுது இப்படிதான் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்களா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, கடைசியில எதுவுமே தெரியாம இருக்கீங்க. இது கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. இவன் உண்மையாவே அந்த ராஜா தானா, எனக்கு முன்னே நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறானா, இவன் யாரு அப்படின்ட்டு ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு என்ன பாத்துக்கிட்டு இருக்கா, பதில் சொல்லு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சார் நான் தெரிஞ்சதுக்கு தான் சார் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூக்கு வரும் பொழுது நர்வஸா இருக்கக்கூடாது. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சாரி சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டு எல்லா கொஸ்டின்ஸும் கேட்க அப்ப ரேவதி திருன்னு முழிக்கிறாங்க. இது கேட்டதோட கார்த்தி கேட்கிறாரு, இங்க பாருமா உன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையே, என்னமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரி சார் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் வேலை பார்த்தது இல்ல. அப்ப கார்த்திக் கேட்கிறாரு, எங்கேயுமே வேலை பார்த்தது இல்ல, அப்புறம் எதுக்கு நீ இங்க வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது நம்ம இப்படி அவமானப்படுத்துறானே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா நம்ம ரேவதியை பார்த்து, இங்க பாரு நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான், வெளியில வெயிட் பண்ணு. இது கேட்டதோட ரேவதி வெளியில போறாங்க. அதே நேரத்துல அருண் அங்கேருந்து வந்துட்டு, கார்த்தி என்னாச்சு, யாரையாவது செலக்ட் பண்ணியா. கார்த்தி சொல்றாரு, இல்ல ஆனந்த் யாருமே வந்து குவாலிஃபையா இல்ல. அப்ப அருண் கேக்குறாரு, என்ன கார்த்தி இப்படி சொல்ற, நம்ம கம்பெனிக்கு ஆட்கள் அனுப்பணும்ல, என்னடா பண்றது இப்ப. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் அனுப்பலாம், இப்ப வந்துட்டு போனாலே அவளை பத்தி உனக்கு தெரியுமா. அதுக்கு அவரு கேக்குறாரு, யாரு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போனால அவ யார் தெரியுமா, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்ப அவரு கேக்குறாரு, என்னடா அந்த பொண்ணுதான் இப்ப ஃபாரின் போகணும்னு சொல்லுதா, ஏன்டா ரேவதி ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்றா. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவளுக்கு என் கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லையா, அதனாலதான் போகணும்னு சொல்றா. இது கேட்டதோட அருணுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது எப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதை விட நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.